வணக்கம், இது கலாமா கிச்சன். இன்னைக்கு இந்த வெயில் காலத்துக்கு குளு குளுன்னு பனநொங்கு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பனநொங்கு தோல்லாம் எடுத்துக்கிட்டு இது வந்து அவ்வளோ நல்லதுங்க. இந்த வெயிலுக்கு பனநொங்கில் உள்ள தண்ணி இருக்கும், அதை எடுத்து இப்போ மூஞ்சில் போட்டுக்கிட்டா பேஷியல் மாதிரி இருக்கும். இதனால் பனநொங்கில் என்னென்ன பதனி கிடச்சுன்னா பதனி சாதம் சூப்பராக இருக்கும். இந்த பனநொங்கு பாயசம் வச்சு காட்டுற ஒரு நாளைக்கு. இப்போ இது வந்து சும்மா தக்காளி புளிஞ்சுடுற மாதிரி எல்லா நொங்கையும் மேலே உள்ளதை எடுத்துக்கிட்டு இந்த புளிஞ்சேன்னா அடிபடாமல் இருக்குங்கிறதுனால ஒரு 5-6 முந்திரி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஐஸ் வாட்டர் ஒரு 200 மில்லி ஊற்றிருக்கேன். சீனி வந்து ஒரு 100 கிராம், ஒரு பால் ஒரு 150 கிராம் மில்லி ஊற்றிட்டு 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அடிச்சிங்கன்னா மில்க் ஷேக் ரெடி. இப்போ சப்ஜா விதை ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இந்த மில்க் ஷேக் வந்து இந்த பாருங்க என்ன சூப்பராக க்ரீமியாக இருக்குது. ஐஸ்கிரீம் செஞ்சால் கூட செய்யலாம்ல இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாதுளை ஜூஸ் போடலான்னு ஒரு வச்சு அதனால் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன்.